வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை எஸ்பி கார்ஸ் சேனலில் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாம பேச போகிற மிகச்சிறந்த நடிகையை பற்றியும் அவங்க செய்த மிகப்பெரிய மாற்றமும் அவங்க போட்ட எஃபெக்ட்டும் ஹார்ட் ஒர்க்கும் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோ ஒரு கதை மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையில நடந்த வாழ்க்கை. நம்முடைய நாயகி ரஜிஷா விஜய். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போகிற புது புது அப்டேட் சினிமா நியூஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ரஜிஷா விஜய் என்ற பேரை முறையாக கேள்விப்பட்டிருப்பீங்க. மலையாள சினிமாவை ரசிக்கும் ரசிகர் தான். 2016 வந்து அனுராகா கரிகாலன் வெள்ளம் என்ற மலையாள படத்தின் மூலமா கதாநாயகியாக அறிமுகமானாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ரஜிஷாவின் நடிப்புல இருக்கும் இயல்பு, உணர்வு, பாசம் அனைத்தும் ரசிகர்களை வந்து ஈர்ச்சு. அந்த ஒரு படத்திற்காக அவங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் விருதையும் பெற்றிருக்காங்க. இப்படி ஆரம்பமே வெற்றிகரமாக இருந்த ரஜிஷா பின்னர் தொடர்ச்சியாக பல சிறந்த படங்களை நடிச்சிருந்தாங்க. மலையாளத்திலும் தான் ஒரு பிஸியாக இருந்த ரஜிஷா தனது திறமையை தமிழிலும் பாராட்ட தயாரானாங்க. தனுஷ் நடிப்புல மாரி செல்வராஜ் இயக்கத்துல உருவான திரைப்படம் தான் கர்ணன். இந்த படத்துல ஒரு முக்கிய வேடத்தில் நடித்து தமிழ் தனது பயணத்தை ஆரம்பிச்சாங்க. ஒரு கிராமப்புற பெண்ணின் வாழ்க்கையையும் போராட்டங்களையும் சமுதாயத்தையும் பிரதிபலிக்கும் அந்த வகையில ரஜிஷா நடிச்சிருந்தது மிகவும் நம்பிக்கையூட்டும் ஒரு தொடக்கமாக இருந்தது. அதனால்தான் கர்ணன் படம் வெளியான பிறகு தமிழ் ரசிகர்களுக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் தான். கர்ணனுக்கு பிறகு கார்த்தியுடன் சர்தார் படத்தில் நடிச்சிருந்தாங்க. இது ஒரு பாணியான ஒரு மாஸ் கமர்ஷியல் படம். இந்த படத்திலும் அவரது கேரக்டர் மிகவும் மாறுபட்டுச்சு. அதற்கு பிறகு தற்போது சர்தார் 2 மற்றும் துருவ் விக்ரமின் பைசன் போன்ற பெரிய படங்களை நடிச்சிட்டு வராங்க. ஹை பட்ஜெட் பிலிம்ல அவங்களது வெற்றி ஏர்முகமாக செல்கிறது. ஆனால் அதே சமயம் அவர் தனது உடல் நலத்திலும் அதிக கவனம் செலுத்திட்டு வராங்க. ரீசென்ட் டைம்ல அவங்க வெளியிட்ட சில போட்டோஸ் வந்து சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. அந்த புகைப்படம் ஒருவர் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஸ்லிமா மாறி இருக்காங்க. அவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த போட்டோ எங்களால பார்க்க இது ரஜிஷா விஜயனா என்ன ரசிகர்கள் வாய்ப்புல இருந்து பார்த்தாங்க. இதுவரை கண்ட தோட்டத்துல முற்றிலும் மாறுபட்டு ரஜிஷாவை அந்த புகைப்படத்துல காண முடிஞ்சிச்சு. இந்த மாற்றம் வெறும் உடலை மட்டுமில்ல, ஒரு மனநிலையை மாற்றம் கூட. ஒரு நடிகைக்கு தோற்றம் முக்கியம் தான், அதற்காக உடல் எடையை குறைப்பது தேவையா என பலரும் சொல்றாங்க. ஆனா ரஜிஷா இந்த மாற்றத்தை மீடியா பிரஷருக்காக இல்ல, தன்னம்பிக்கையாக அவங்க செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. அவங்க விரும்பிய வாழ்க்கை முறை, சுகாதார நோக்கம் மற்றும் உடலை நேசிப்பது போன்ற எண்ணங்கள் தான் இந்த மாற்றத்துக்கு முதல் காரணம். இணையதளத்துல அவங்க ஷேர் பண்ண இந்த போட்டோஸ் தான் இப்ப ட்ரெண்ட்ல இருக்குது. பிரபலங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் கூட்டிட்டு வராங்க. புதிய ஆள் மாதிரி இருக்காங்க, இது நம்ம ரஜிஷாவா, நேர்மையான மாற்றம், முன்மாதிரியாக இருக்காங்க என பலரும் கமெண்ட் செஞ்சு வராங்க. அவங்களது போட்டோ இன்று வர வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மற்றும் யூடியூப் ஷார்ட்லயும் நாம ஷேர் பண்ணிட்டு வரோம். இந்த புதிய மாற்றம் அவங்களுக்கு இன்னொரு புதிய கேரக்டர் அண்ட் கதாபாத்திரங்களை தரும் என எதிர்பார்க்கப்படுது. அதுவும் தற்போது பல இயக்குநர்கள் பெண்கள் சுதந்திரமாக வளர வேண்டும் என பல கதைகளை தேர்வு செய்து வராங்க. ரஜிஷாவுக்கும் அது ஒரு பிளஸ் சொல்லலாம். ரஜிஷா விஷயத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னம்பிக்கையும் செயல்படுது எப்படின்னு, உடல்நலை நேசிக்க வேண்டிய முக்கியத்துவமும் வெற்றி என்பது தோட்டத்தில் இல்ல முயற்சியிலும் இருக்குன்னு சொல்றாங்க. நம் வாழ்க்கையில மாற்ற முடிவெடுப்பது நம்மிடத்துலதான் இருக்குன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாம பார்த்த ஒரு கதை ஒரு நடிகையின் சரண்டது இல்ல, அது ஒரு சாதனை. ரஜிஷா விஜயன் போன்ற பல நடிகைகள் தான் நம்மை போன்ற ஒரு சாதாரண மக்களுக்கு உந்து சக்தியாக இருக்கிறாங்க. நீங்க இந்த வீடியோ ரசிச்சீங்களா guys? இப்படியானா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எஸ்பி கார்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த். பாய்.